ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்போ டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எல் சைஸ் குர்த்தி வந்து நம்ம எப்படி அளவு வச்சு கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த குர்த்தி தைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ துணி வேணும்னா 2.5 மீட்டர் துணியே வந்து நமக்கு தாராளமாக போதும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப்போட உயரம் 45 மொத்த அளவு, மேலே நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே வர டாப்போட உயரம். அடுத்து மேல் டாப்போட உயரம், ஏன்னா இதில் நமக்கு இடுப்பு சைடு கட் வரும், அதனால் 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். மார்பு சுற்றளவு வந்து 37 இன்ச்சு, இடுப்பு சுற்றளவு வந்து 33 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 6.5 இன்ச்சு, கழுத்து அகலம் வந்து 3 இன்ச்சு, முன்கழுத்து உயரம் வந்து 5.5 இன்ச்சு வைக்கிறேன். பின் கழுத்தோட உயரம் 4 இன்ச்சு, ஆம்ஹோலோட உயரம் 6.5 இன்ச்சு, கை நீளம் வந்து 10 இன்ச்சு, கை சுற்றளவு வந்து 11 இன்ச்சு. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து எல் சைஸ் குர்த்திக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுகளை வச்சு நம்ம எப்படி சூப்பராக ஒரு கட்டிங் போடலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன், மெயின் கிளாத்து. அது வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் மேல் பீஸுக்கு மட்டும், மேலே நம்ம டாப்போட பீஸுக்கு மட்டும் வந்து லைனிங் யூஸ் பண்ணுறேன். கீழே உள்ளதுக்கு வந்து நான் லைனிங் எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்லாட்டாலும் ஓகே தான். இப்போ லைனிங்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2ஆக இப்படி மடித்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கு பிறகு நான் வந்து அதுக்கு மேலே 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 4ஆக மடித்து நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போது நம்ம அப்பர் செஸ்ட்டோட அளவு எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம லைனிங்கை அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சும்மா நம்ம வந்து மடக்கி போட்டிருக்கோம், நமக்கு துணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் வந்து மேல் பீஸுக்கு மட்டும் தான் நான் கட் பண்ணுறேன், அதனால் எனக்கு வந்து துணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அப்பர் செஸ்ட்டோட அளவை எடுத்து அதை 4ஆக டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை தள்ளி நான் வந்து தையலுக்கான அளவையும் விட்டு அந்த அளவுக்கு நான் வந்து துணியை மடித்து போடுறேன். இப்போ எனக்கு அப்பர் செஸ்ட்டோட அளவு, மார்பு சுற்றளவு வந்து 37 இன்ச்சு இருக்குது. அந்த 37 இன்ச்சை நான் வந்து 4ஆக டிவைட் பண்ணுறேன். 4ஆக டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து 9.25 இன்ச்சு வருது. 37 4ஆக வகுக்கும்போது 9.25 இன்ச்சு வருது. அதோட தையலுக்கான அளவும் சேர்த்து மொத்தமாக நான் 10.5 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த 2ஆக மடித்து போட்டிருக்கேன்ல, அந்த அளவில் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். 10.5 இன்ச்சுக்கு நான் 11 இன்ச்சே நான் மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்தாலும் ஓகே தான். இப்போ மேலே கீழே நம்ம சென்டரில் இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டில் இருந்து நான் வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்படி கரெக்டாக நம்ம மடித்து போட்டுக்கலாம். இதனால் நமக்கு சைடு துணியும் வேஸ்ட் ஆகாது, நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து அளவுகளை கரெக்டாக மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மேல் டாப்போட உயரம் வந்து நான் 14.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 14.5 இன்ச்சை நம்ம இந்த மாதிரி மேலே இருந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நீளம் வந்து 14.5 இன்ச்சு மேல் டாப்போட உயரம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம அந்த டாப்பையும் கீழே உள்ள பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த எண்டுலேயும் நான் வந்து மார்க் பண்ணுறேன். எதுக்காகனா நமக்கு வந்து இந்த கோடு ஸ்ட்ரைட்டாக வரணுங்கிறதுக்காக 14.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சை சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டில் ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் கழுத்தோட அகலம் வைக்கலாம். ஷோல்டர் வந்து நான் மொத்தமாக 6.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 6.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மேலே நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம்ல அந்த லைனில் வந்து மொத்தமாக ஃபஸ்ட்டு 6.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆம்ஹோல் உயரம் வந்து நான் வந்து மொத்தமாக 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்ஹோலோட உயரம் வந்து 6.5 இன்ச்சு. அந்த 6.5 இன்ச்சையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் மேலேருந்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவில் இருந்து நம்ம கீழே அந்த தையலுக்கான அளவில் இருந்தே சேர்த்தே வச்சுக்கோங்க 6.5 இன்ச்சு. இப்போ நம்ம இந்த சைடும் அதே போல் 6.5 இன்ச்சு இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுட்டு டாட் ஷேப்புக்கு நம்ம போட்டு விட்டுக்கலாம். அப்பர் செஸ்ட்டோட அளவு வந்து நம்ம 9.25 இன்ச்சு ரெடி அளவு எடுத்திருந்தோம். 37 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணும்போது 9.25 இன்ச்சு வந்து அந்த 9.25 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் கழுத்தோட அகலம் வைக்கலாம்.
கழுத்தோட அகலம் வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா 3 இன்ச்சு. 3 இன்ச்சுங்கிறது நம்ம தையலுக்கான அளவையும் சேர்த்து தான் 3 இன்ச்சு. மீதி இருக்க 3 இன்ச்சு வந்து நமக்கு ஷோல்டரோட அளவாக வரும். 3 இன்ச்சுனா நமக்கு அரை இன்ச்சு வந்து கையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணும்போது போயிடும். மீதி 2 இன்ச்சு வந்து நமக்கு ரெடி அளவாக இருக்கும். அடுத்து வந்து கழுத்தோட இறக்கம். கழுத்தோட இறக்கம் வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன்னா, முன்கழுத்து வந்து நான் 5.5 இன்ச்சும் பின்கழுத்து வந்து 4 இன்ச்சுக்கும் வைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து முன்கழுத்தோட உயரம் வந்து மார்க் பண்ணலாம். முன்கழுத்தோட உயரம் வந்து 5.5 இன்ச்சு. நம்ம அந்த ரெடி அளவில் இருந்து மார்க் பண்ணிக்கோங்க 5.5 இன்ச்சு. இப்போ இது வந்து முன்கழுத்தோட உயரம். அடுத்து வந்து பின்கழுத்தோட உயரம் வைக்கலாம் 4 இன்ச்சு. அதுவும் அதே போல் தான் ரெடி அளவில் இருந்தே மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கே ட்ரா பண்ணி விடுறேன். அடுத்து வந்து கைக்குழி வளைச்சி வரைஞ்சி விடலாம். கைக்குழி வளைச்சி வரைஞ்சி விடுறதுக்கு நம்ம இந்த முக்கில் இருந்து 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் வரை நம்ம வைக்கலாம். நான் வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விடுறேன். இப்போ கைக்குழி மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டாப்போட உயரம் வந்து ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி தான் லைன் போட்டிருக்கோம். 14.5 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கான அளவு சேர்த்து மொத்தமாக 15 இன்ச்சு. நம்ம வந்து அடுத்து இடுப்பு சுற்றளவும் மார்க் பண்ணணும். இடுப்பு சுற்றளவு நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 33 இன்ச். அந்த 33 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 33 இன்ச் இப்படி எடுத்துகிட்டு டேப்பை வந்து அந்த 33 இன்ச்சில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு மடக்கிக்கோங்க. நம்ம இதுக்கு கால்குலேட்டர்லாம் எடுக்கணும்னு வேண்டாம். இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணதை நம்ம டேப்லேயே டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2ஆக மடிக்கும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். 16.5 இன்ச்சு கிடைக்குது. அந்த 16.5 இன்ச்சில் இந்த டேப்பை இந்த மாதிரி 2ஆக மடித்து எடுத்துக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி நம்ம இருத்தி ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். எனக்கு இடுப்போட சுற்றளவு வந்து 8.25 இன்ச்சு இருக்குது. அந்த 8.25 இன்ச்சை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவையும் நம்ம சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இடுப்போட அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு. அதே போல் நம்ம தையலுக்கான அளவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண பிறகு கீழே வந்து நம்ம அந்த அரை இன்ச்சு தையலுக்கான அளவு இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் மெயினாக ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம டாப்பு வச்சு தச்சு முடித்த பிறகு நம்ம சுடிதார் வந்து போடும்போது நமக்கு இந்த இடுப்பு சைடு வந்து இந்த இடுப்பு சைடில் வந்து கீழே தாழ்ந்தது மாதிரி இருக்கும். கரெக்டாக நமக்கு அந்த இடுப்பில் வந்து ஃபிட் ஆகி இருக்காது இந்த சைடில். அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நான் இப்போ பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவில் இப்படி வச்சுட்டு அதோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த ரெடி அளவு இருக்குல்ல, அந்த ரெடி அளவில் இருந்து ஒரு 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடு நம்ம தையலுக்கான அளவுலேயே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட்டில் இருந்து நம்ம இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதில் வந்து இப்படி சரித்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணும்போது இந்த அளவுலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம மார்க் பண்ணுறதுனால நமக்கு இடுப்பு வந்து நம்ம தச்சு முடிச்ச பிறகு இந்த இடுப்பு சைடு கீழே தாழ்ந்தது மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் கரெக்டாக அந்த இடுப்பில் வந்து ஃபிட்டிங் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்து நம்ம கீழே அந்த தையலுக்கான அளவு வரை தான் நமக்கு ஜாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணுறது மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மார்க் பண்ணது வந்து தையலுக்கான அளவில் இருந்து தான் நம்ம வந்து போடணும்.
இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம கழுத்து கட் பண்ணும்போது மட்டும் கவனிக்கணும். எந்த அளவு நமக்கு கம்மியாக இருக்குதோ அந்த அளவில் நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. 2 துணியும் சேர்ந்து இருக்குது அதனால். இப்போ வந்து நமக்கு பின்பக்க கழுத்து தான் நமக்கு கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது. அதனால் நம்ம பின்பக்க கழுத்தை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். ஏன்னா தையலுக்கான அளவு. இந்த மாதிரி நான் வந்து அந்த கழுத்தோட அளவு நமக்கு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக மேலே இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸில் அந்த துணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கழுத்தோட துணியை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ வந்து நம்ம பின்பக்க கழுத்தை வந்து 2 துணியிலையுமே சேர்த்து நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த ஒரு துணியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கழுத்து வந்து அழகாக வரும். நம்ம இப்படி இந்த மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுறதுனால நம்ம கழுத்து வச்சு தைக்கும்போது நமக்கு கழுத்து விரிஞ்சு போகாது. நம்ம கரெக்டாக என்ன மெஷர்மெண்ட் வந்து வச்சுருக்கோமோ அந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு துணியை எடுத்துக்கலாம். ஒரு துணியை எடுத்துகிட்டு இன்னொரு துணியை மட்டும் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு நம்ம வந்து அந்த முன்பக்க கழுத்து எவ்வளோத்துக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணலை, அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுமோ, எந்த மாடல் வச்சு கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே உள்ள டாப் வந்து நான் லைனிங்கில் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் எடுத்துக்கோங்க. நமக்கு நீளமாக எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அதை 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுட்டு அதுக்கு பிறகு அதை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கீழே வந்து உங்களுக்கு லெவலாக இல்லைன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், துணி வந்து 4 பீஸாக இருக்குது. ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடும், மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர்றது மாதிரியும் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து லைனிங்கை எடுத்துக்கோங்க. லைனிங்கை எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அந்த துணிக்கு அகலத்துக்கு நமக்கு வந்து லைனிங்கும் கரெக்டாக இருக்குது. அதனால நான் அப்படியே போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக போட்டுட்டு லைனிங்கை வந்து நம்ம மெயின் கிளாத்தை வந்து அந்த லைனிங்க்கு தக்கன நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மெயின் கிளாத் வந்து மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டிருக்கோம். அதே போல் லைனிங்லேயும் மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர்றது மாதிரியே மடித்து போட்டுக்கோங்க. இப்போ லைனிங்கில் இருந்து மெயின் கிளாத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். கழுத்து மட்டும் நான் கட் பண்ணலை. இப்போது இதை வந்து நம்ம அப்படியே மடித்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து கைக்கு வந்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கு துணியை இந்த மாதிரி இருக்கதை நம்ம அதே போல் தான் 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பிசிறு துணியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயின் டாப் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா நிற்க துணியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் துணியை வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம கை வந்து மார்க் பண்ணலாம். கீழே லெவல் பண்ணி உங்களுக்கு லெவலாக இல்லைன்னா லெவல் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கைக்கு வந்து நான் லைனிங் கொடுக்கல, அதனால் வந்து மெயின் கிளாத்லேயே நான் கட் பண்ணி எடுக்கிறேன். கீழே வந்து நம்ம கைக்கு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த ஸ்கேலோட அகலம் வந்து 1 இன்ச் தான், அதனால் நான் அந்த அளவுக்கே நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ண பிறகு கையோட நீளம் வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன்னா 10 இன்ச் வைக்கிறேன் கையோட நீளம். நம்ம இப்போ 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அதுக்கு மேலே வந்து 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 10 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு மேலே நான் ஒரு சின்ன பஃப்பு மாதிரி ஒன்று வைக்கிறேன். அதுக்காக ஒரு 3 இன்ச்சுக்கு, அந்த 10 இன்ச்சுக்கு மேலே ஒரு 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சுங்கிறது அந்த தையலுக்கான அளவையும் சேர்த்து தான் 3 இன்ச்சு வைக்கிறேன். 2.5 இன்ச்சு நமக்கு ரெடி அளவு வரும், ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு சேர்த்து தான் 3 இன்ச்சு. இப்போ இந்த சைடும் நான் அதே போல் 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுறேன். கீழே வந்து 10 இன்ச்சு கையோட நீளம், பஃபோட நீளம் 3 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன். பஃபோட ஹைட்டு வந்து 3 இன்ச்சுங்கிறது நான் வச்சுருக்க அளவு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பஃப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 5 இன்ச்சுக்கு வரை வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பத்துக்கு தான், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஒரு 5 இன்ச்சு வரை வச்சுக்கலாம்.
இப்போ வந்து கையோட வளைவு வந்து அடுத்து நம்ம வரைஞ்சி விடணும். அதுக்காக நம்ம வந்து இந்த மேல் டாப்பு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த பீஸை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவை விட்டுக்கோங்க. இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவை விட்டுட்டு, ரெடி அளவில் இருந்து நமக்கு அந்த வளைவு வர எவ்வளவு இருக்குன்னு இந்த மாதிரி டேப்பை வச்சு வளைச்சி பாருங்கள். எனக்கு வந்து மொத்தமாக 10 இன்ச்சு இருக்குது. அந்த 10 இன்ச்சை நம்ம இங்கேருந்து மேலே வச்சுக்கலாம். தையலுக்கான அளவு சேர்த்து தான் 10 இன்ச்சு இருக்குது. இப்போ 10 இன்ச்சை வந்து நான் வச்சுருந்தது அந்த பஃபோட ஹைட்டில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம கையோட நீளம் இருக்குல்ல, அந்த ரெடி அளவில் கையோட நீளம் எப்படி இருக்கோ அந்த அளவில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுட்டு அந்த 10 இன்ச்சை வந்து நம்ம இந்த அளவில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து கேப் ஹைட் மார்க் பண்ணலாம். கேப் ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மேல் டாப் வந்து கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து டார் ஷேப்பில் வரைஞ்சி விட்டுருப்போம். அந்த முக்கில் இருந்து நம்ம இந்த ரெடி அளவு வரை எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சை இப்போ நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம்ல, அந்த அளவில் நம்ம இப்படி வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அந்த 10 இன்ச்சு மார்க் பண்ண அளவில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு பிறகு தையலுக்கான அளவு எவ்வளோ இருக்குதுன்னு அந்த மேல் டாப்பில் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் இருக்குது. அந்த 1.5 இன்ச்சை நம்ம இந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணி கீழே வச்சுருக்கோம்ல, அந்த அளவில் இருந்து உள்ளே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 10 இன்ச்சுங்கிறது தையலுக்கான அளவே சேர்த்து தான் அந்த வளைவுக்கு நம்ம மேல் டாப்பில் இருந்து எடுத்தோம். அதனால் உள்ளே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த மேலே வந்து பஃபுக்கு மார்க் பண்ணோம்ல, அந்த எண்டில் இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைச்சி வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த பஃபுக்கு மார்க் பண்ண அளவுலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வளைச்சி வரையும் போது அந்த 3 இன்ச்சுக்கு கேப் ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவில் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகாத மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த பஃப் ஹேண்ட் வந்து நம்ம எப்படி கிளியராக மார்க் பண்ணணும் அளவு வச்சுங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எடுத்து அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கீழே கையோட சுற்றளவு எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன், ப்ளஸ் 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவும். இப்போ நம்ம இந்த அளவை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம எப்படி வரைஞ்சி விட்டுருக்கோமோ அந்த அளவுலேயே கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த முக்கில் வந்து நம்ம ஒரு வீ கட் கொடுத்துக்கலாம், சென்டர் பாயிண்ட் தெரியணுங்கிறதுக்காக. அடுத்து வந்து நம்ம எவ்வளோத்துக்கு பஃப் வச்சுருந்தோமோ அந்த பஃபோட அளவில் வந்து ஒரு வீ கட் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த அளவையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் கைக்குழி சைடும் நம்ம ஒரு வீ கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம விரித்து பார்க்கும்போது நமக்கு கையோட அளவு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து குளிச்சு வரைஞ்சி விடுவோம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம கீழே உள்ள பீஸை வந்து கட் பண்ணணும். அதுக்காக இப்போ கை கட் பண்ண பிறகு இதில் வந்து எக்ஸ்ட்ரா துணி இந்த மாதிரி இருக்குது மெயின் கிளாத்தில், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்து ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து மீதி இருக்க இந்த துணியை வந்து 2ஆக இப்படி விரிச்சிக்கோங்க. 2ஆக விரிச்சிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து போட்டுக்கோங்க. நீல வாக்கில் நம்ம போட்டுக்கோங்க. ஹைட்டு நீல வாக்கில் 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ ஹைட்டு மொத்த டாப்போட உயரம் வந்து 45. அந்த 45ல் நம்ம மேல் டாப்போட உயரத்தை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 45ல் வந்து 14.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. 14.5 இன்ச்சை மைனஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 31 வந்து கிடைக்குது. 30.5 இன்ச்சு நமக்கு கிடைக்கும். 30.5 இன்ச்சு கிடைக்கும். அந்த 30.5 இன்ச்சை நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நான் வந்து 31 மார்க் பண்ணுறேன். 31 இன்ச்சு எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த அளவை வந்து நம்ம
இந்த மாதிரி நம்ம இப்போ மடித்து போட்ட மாதிரி நீல வாக்கிலே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கிலே வந்து நம்ம போட்டுக்கலாம். துணியை 2ஆக மடித்து நீல வாக்கிலே போட்டுட்டு நமக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு இப்போ நான் 4ஆக மடிச்சிருக்கேன். 4ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஹைட்டு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. நான் வந்து 31 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 31 இன்ச்சு ப்ளஸ் வந்து நம்ம மேலே தையல் அந்த மேல் டாப்பையும் கீழ் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, அதுக்கு கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு, மொத்தமாக 33 இன்ச்சு வந்து நான் விட்டிருக்கேன். இந்த மாதிரி 33 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடும் நம்ம 33 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ண பாயிண்ட்டில் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம தைக்கும்போதே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு குர்த்தி வந்து நம்ம எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட் எல் சைஸ்க்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்ணணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.